பிசிஓடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு எல்லா மருத்துவர்களுமே பரிந்துரை பண்ணுவாங்க. ஆனால் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், இது கூடவே ஒரு ஸ்லிம் கஷாயம் எப்படி எடுத்துக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மாதவிடாய் சரியான நேரத்தில் இருக்காது. அவங்க உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால முடி கொட்டுறது, முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கிறது. இதுவே ஒரு சில பெண்களுக்கு கருமுட்டை கரெக்டான சமயத்தில் வெளியாகாமல் கருத்தரிக்கிறதுல சிரமம் உண்டாகிறது. இதுவே நாளடைவில் அவங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் உருவாகிறது. இந்த மாதிரி ஒரு பிசிஓடி அப்படிங்கிறது நிறைய அறிகுறிகளை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசீஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சில நபர்களுக்கு அந்த பிசிஓடிக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது. ஒரு சில நபர்களுக்கு அதனுடைய எல்லா அறிகுறிகளுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே காமனான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும், பிசிஓடியை நார்மல் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க அப்படிங்கிறது தான் எல்லா மருத்துவர்களும் பரிந்துரை பண்ணக்கூடியது. ஆனால் இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்க உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு நான் டயட்டில் இருக்கேன், நான் இன்னும் வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறேன், ஆனாலும் வெயிட் ரொம்பவே கம்மியாக தான் குறையுது. ஆனாலும் கூட நான் திருப்பியும் அந்த நார்மலான ஒரு டயட்டுக்கு வந்தேன், இல்லை எனக்கு கிரேவிங்ஸ் இருக்குது, அதனால நான் இனிப்பு வகையான ஃபுட்ஸை எடுக்கிறேன், ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா முன்னை விட அதிகமான அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதனால் வெயிட் கெயின் உண்டாகுது? முதல் விஷயம், அவங்க உடம்புல கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் எடுத்தாலும் கூட அவங்க உடம்புல அது இமீடியட்டாக சுகராக மாறும் பொழுது அந்த சுகரை நம்மளுடைய கல்லீரலில் கொஞ்சமாக கிளைகோஜனாகவும், அது மட்டும் இல்லாமல் அதற்கும் அதிகமாக இருக்கும் பொழுது அது நம்ம கொழுப்பு செல்களில் சேமித்து வைக்கப்படுது. இதுதான் நாளடைவில் நமக்கு தொடர்ந்து உடலோட நடுப்பகுதியில், வயிற்றுப்பகுதியில், தொடைப்பகுதிகள் எல்லாமே நிறைய ஃபேட் ஃபார்ம் ஆகுது, உடல் எடையும் அதிகரிக்கிறது. அடுத்ததான் அவங்க உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால ரத்தத்தில் நிறைய சர்க்கரை இருந்தாலுமே அதை செல்களுக்கு கொண்டு போக முடியாததுனால நமக்கு எப்போவுமே பசி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவும் அதிகமாக இருக்கிறதுனால அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அடிக்கடி நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு நேச்சரும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிடலன்னா கூட எனக்கு கை காலெலாம் தட தடன்னு ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு ரொம்ப டயர்டாகுது, அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டில் தேவையான அளவு சுகர் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு உடல் எடை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளாம் கூட அவங்க பதட்டப்படக்கூடிய ஒரு நேச்சரோ, இல்லை அதிகமாக கோபப்படக்கூடிய, இல்லை பயப்படக்கூடிய ஒரு நேச்சரோ இருந்தது அப்படின்னா அவங்களோட உடம்புல இந்த கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும் பொழுது அது நம்ம உடம்புல அந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சிடும். ஸோ அதனால் நமக்கு தொடர்ந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போவுமே உடல் எடை அதிகமாக இருக்கும், முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கும், முடி கொட்டுறது இருக்கிறது, அவங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, கூடவே மாதவிடாயும் சரியாக வராத ஒரு நிலையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் குறைவாக இருக்கும். இந்த தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறதுனால எப்போல்லாம் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்களோ அந்த சமயங்கள் எல்லாம் உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிரேவிங்ஸும் இருக்கும். அதாவது கம்ஃபர்ட் ஈட்டிங்னு நம்ம சொல்லுவோம். எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அப்போல்லாம் உணவில் போய் அதை முடிச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையும் இருக்கிறதுனால தொடர்ந்து உடல் எடை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி பிசிஓடி இருக்கக்கூடிய நபர்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன். இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேதிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம். ஸோ பேதிக்கு எடுக்கிறதுனால இமீடியட்டாக நமக்கு வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
இல்ல முதல் விஷயம் நம்மளுடைய குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள், வைரஸோட ஒரு சமநிலைத்தன்மை வந்து உருவாக்கும். ஸோ அன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மருந்துகள் வந்து இதில நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன், 1 வீக் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன், இல்ல ரொம்ப லகுவா இருக்கணும் அப்படின்னா, டெய்லி வந்து நைட்ல வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் மாதிரியான சூர்ணங்கள். இந்த மாரி எடுத்துக்கும் பொழுது நமக்கு நம்மளுடைய கட் பாக்டீரியாஸ வந்து வெளியேற்றி, அந்த சமயங்கள்ல வந்து நம்ம நெறைய மோர் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். இந்த மோர்ல இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் வந்து நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் ஆகட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து சத்து பொருட்கள உட்கிரகிக்கிறதா இருக்கட்டும், அதே மாரி ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள எடுத்துக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணலாம். முக்கியமா கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். சில உணவுப் பொருட்கள வந்து நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியங்களும் அந்த வகையான உணவுப் பொருட்கள தான் அதிகமா எடுத்து பழக்கப்பட்டு, அத வந்து சத்துக்களா வந்து மாற்றக்கூடிய ஒரு ஹேபிட்ஸ் வந்திருக்கும். அந்த வகையான பாக்டீரியங்கள்ஸ் தான் நம்மளோட குடல்ல அதிகமா இருக்கும். அதனால தான் நாமளே அந்த உணவுப் பொருட்கள வந்து விடணும்னு நெனச்சா கூட, மீண்டும் மீண்டும் நம்மளுடைய மூளை வந்து நம்ம இந்த உணவுப் பொருட்கள எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு கிரேவிங்ஸ உண்டு பண்ணும். ஸோ அதற்கு முதல்ல வந்து ஒரு ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்தது நம்ம உணவு முறைகள்ல வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வரணும். அந்த உணவு முறைகள்ல வந்து நல்ல கார்போஹைட்ரேட், முக்கியமா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள், அதே மாரி காய்கறிகள், பழங்கள் இந்த மாரி வந்து நம்மளோட உணவுகள வந்து மாத்திக்கணும். கூடவே வந்து நல்ல புரோட்டீன் வகையான உணவுப் பொருட்களையும் நீங்க வந்து அசைவம் சாப்பிடக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, ரெகுலரா வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறது நல்லது. இல்ல சைவம் சாப்பிடக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா, வேக வச்ச பச்சை பயிரோ, இல்ல வந்து கொண்டை கடலை இந்த மாதிரியான நல்ல புரோட்டீன் சோர்ஸ் வந்து நீங்க மார்னிங் டைம்லயே வந்து எடுத்துக்கிறது நல்லது. அது கூட வந்து ஒரு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதில இருக்கக்கூடிய ஃபைபர் கன்டென்ட். அதே மாதிரி மதிய நேரத்தில அதிகப்படியான காய்கறிகள வந்து நீங்க எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ அது வந்து கீரை வகைகளா இருக்கட்டும், கூடவே வந்து நல்ல பச்சை நிறத்தில இருக்கக்கூடிய காய்கறிகள், பீன்ஸு இந்த மாதிரியான காய்கறிகள், நாட்டு காய்கறிகள், அவரைக்காய் இந்த மாதிரியான நெறைய காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறத வந்து நம்ம ஒரு வழக்கமா வச்சுக்கணும். அதே மாரி இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க பட்டர் மில்க் வந்து மோர் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி நட்ஸ் வகைகள வந்து எடுத்துக்கலாம். வேக வச்ச கடலை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இரவு உணவ வந்து நீங்க நல்ல ஒரு ராகியினால செஞ்ச தோசை, இல்ல வந்து சிறுதானியங்கள்னால செஞ்ச ஒரு ஏதாவது உப்மா, இந்த மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு இந்த உடல் எடையும் வந்து நல்ல மாற்றம் பார்க்கலாம். இரவு உணவ 7 மணிக்கெல்லாம் நீங்க வந்து முடிச்சிடுறது நல்லது. கூடவே ரெகுலரா வந்து ஒரு 45 நிமிஷம் வந்து நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்றது, ஒரு 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சிய வந்து நீங்க ஃபாலோ பண்றது. ஸோ கூடவே சில வகையான யோகா பயிற்சிகள், முக்கியமா வந்து புஜங்காசனம், சலபாசனம், அதே மாரி வந்து பட்டர்ஃப்ளை ஆசனம், சேதுபந்தாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள ஒரு முறையான ஒரு கைடன்ஸோட வந்து பண்றது. இத நீங்க வந்து ஒரு 45 மினிட்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே, உங்க உடம்புல இந்த மெட்டபாலிசம் வந்து ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது கூட நான் சொல்லக்கூடிய இந்த மரமஞ்சள், நாயுருவி சேர்ந்த கஷாயமா இல்லன்னா டீ மாதிரி வந்து ரெகுலரா காலை வேளையில வந்து நீங்க எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மரமஞ்சள், நாயுருவியோட மொத்த அந்த செடியும் வந்து நம்ம உலர்த்தி பொடி பண்ணி வச்சிருக்கோம். இது 2ம் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி. இப்போ இத நம்ம வந்து ஒண்ணா சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம். ஸோ இத வச்சு இப்போ கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 250 ml தண்ணீரை வந்து நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். இதில இப்போ ஒரு 3லேருந்து 4 கிராம் அளவுக்கு இந்த சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கஷாயம் நல்லா கொதிச்சு 4ல் ஒரு பாகமா வந்து சுருங்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அத வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கும்போது உடல் எடை குறையிறத பார்க்கலாம். கூடவே நீங்க வந்து உடற்பயிற்சிகள், அதே மாரி உங்களுடைய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மருந்துகளும் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஸ்ரீஸ்லிம் கஷாயம் வந்து எனக்கு வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க, ஸோ நம்மளுடைய மருத்துவமனையில் ஸ்ரீஸ்லிம் கேப்சூலாக வந்து கிடைக்கிது. அதையும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பிசிஓடினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதனாலலாம் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது, இதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும், அதே மாதிரி வந்து என்னென்ன பயிற்சிகளெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், முக்கியமாக யோகா பயிற்சிகளை வந்து நம்ம என்னென்னலாம் வந்து எடுத்துக்கணும், கூடவே வந்து இந்த மரமஞ்சள், நாயுருவி சேர்ந்த கஷாயம் வந்து எப்படி எடுத்துக்கிறது, இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 4ஆம் வாரம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 2 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 24ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும், 28ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி புதன்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666.